சதுப்பு நிலக்காடு டிக்ளேர் பண்ண அந்த இடத்துல மழை பெய்தால் கடந்த வருடம் கூட ஒரு 6 அடி உயரத்திற்கு தண்ணி நின்றது இடத்துல நீங்க வீடு கட்டினீங்கன்னா அப்புறம் தண்ணி அப்புறம் எப்படி போகும்? நீங்க வீடுகள் கட்டி இருக்கும் பொழுது நீங்க எப்படிதான் அது கிட்டத்தட்ட ஒரு 24 அடி உயரத்துக்கு ஒசத்துருன்னு சொல்றாங்க. அப்போ உங்க கார் பார்க்கிங் எப்படி இருக்கும்? இப்ப நீங்க வீடை கட்டிட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு போகக்கூடிய தண்ணீர் வேற எங்க போகும்? ஸோ இதை பத்தி கொஞ்சம் கூட அரசாங்கம் யோசிக்கல அப்படின்றது தெரியுது. நிச்சயமாக இதுக்கு நீதிமன்றம் இதற்கு ஒரு விடையை சொல்லும் என்று எதிர்பார்க்கலாம். மக்களும் இதற்கு ஒரு விழிப்புணர்வாக இருந்து இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல அதாவது இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எப்படி நீங்க இதுக்கு ஏன்னா அதிகாரிகள் தான் முதல் குற்றவாளிகள். ஏன்னா இதை அந்த கட்டு காக்கக்கூடிய அந்த முதல் பிரைம் ரோல் யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அபிஷியல்ஸ் கிட்ட தான் இருக்கு. அந்த தவறு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது நம்முடைய எண்ணம்.